வரியா என்ன வந்துட்டேங்க ஐயா கூட்டணி என்ன சரிங்க ஐயா சரிங்க கையை தூக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இங்கே தான் இருப்பார், மரியாதை கூட்டணி சொல்லு அப்படின்னாரு. தொண்டு செய்யும் அடிமை என்ன பண்ணார்? சரிங்க ஐயா. அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் வேணும், செய்திகள் வேணுங்கிறதுக்காக கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை உண்டாக்குனாங்க. அதை வச்சு ஒரு 10 நாள் ஓட்டணும். அப்போயே எதிர்பார்த்தது தான். கிளைமேக்ஸில் நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோன்னா அப்படி தமிழ்நாடே ஆச்சரியத்தில் முடிக்கணும்னாங்க. யாரும் ஆச்சரியப்பட முடியல, ஒரு இதுவும் இல்லை. ஓஹோ பழைய கருப்பன்ட்டு போயிட்டான். கையை அப்படி வச்சிருப்பார். யார் பதவியில் இருக்காங்களோ அந்த கால் தான் பிடிச்சிக்குவார். இப்போ சசிகலா காலை பிடிச்சிருந்தாரு, இப்போ அமித்ஷா காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நாகேந்திரன் மேலே இருக்கிற பலவீனம் என்னன்னா ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியன், அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய பலவீனம். ஆனால் அது பாஜக எடுப்படுமா? பாஜக போன்ற ஒரு கட்சியில் டீசெண்டாக இருக்கிறது கஷ்டம். முக்கோலத்தோருக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக இது பண்ணிட்டாங்க. இந்த காம்பன்சேஷன் ஜாதி அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அண்ணாமலை போயிட்டார் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ டெல்லியில் அதிமுக ஆஃபீஸுன்னு பழனிசாமி திமுக ஆஃபீஸு ஆஃபீஸ் திறந்தாங்கம்மா. அதில் பழனிசாமி போட்டோ மாத்திரம் தான், ஜெயலலிதா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ எதுவுமே இல்லை. அமித்ஷா போட்டோ மாற்றத்துக்கு அடுத்த காலி வச்சுக்கிறதா சொல்கிறேன். கட்சி அமித்ஷா தலைமைக்கு போயிடுச்சுமா. ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சிகள் அவர் அமித்ஷா இறங்கிட்டார். நாம் எதாவது கேட்ட போகிறோம். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை பார்த்தீங்களா? வாக்கேந்திரத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ எங்கே எலெக்ஷன் நடக்குது? என்னத்துக்கு பார்த்து சொல்கிறேன்? எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கூட்டணி உறுதியாகி விட்டதுனால கீழே வாக்கேந்திரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சாமே, அதனால் திமுக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நேர்மையாக நடந்தாக்கா பயப்பட வேண்டியது இல்லைம்மா. வாக்கேந்திரத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது அப்புறம் பயப்படாமல் என்ன பண்ண முடியும்? தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு இந்தியா முழுவதும் எங்கேயும் கிடைக்காது. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதிமுகவினர் இப்போ கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதை அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அரசியலில் விளம்பரம் தேவை. அதிமுகங்கிற ஒரு கட்சி இயங்கிறதுக்கு அடையாளமே நமக்கு இல்லை. நிற்கிற தேர்தல் எல்லாம் தோல்வி. ஒரு போராட்டம், மக்கள் போராட்டமோ ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ எதுவும் நடத்தலை. சட்டமன்றத்திலே ஏதாவது பேசலாங்கன்னு கேட்டாக்க பன்னீர்செல்வத்துக்கு ஏன் பக்கத்தில் சீட்டு கொடுத்தாங்கிறத தவிர ஒரு எதுவும் பண்ணல. செய்திகளே இல்லை. அடையாளம் தெரியாத பல பேர்த்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களே ஒழிய பழனிசாமிங்கிற ஒரு எதிர்கட்சி தலைவரை பற்றி என்னைக்காவது நம்ம எதாவது வாதம் பண்ணியிருக்கோமா? ஏன்னா ஒன்றுமே இல்லை, காலி டப்பா. இன்னும் சொல்ல போனால் எம்டி பாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, வேக்யூம் பாக்ஸ். எம்டி பாக்ஸில் காற்று இருக்கும். இது வேக்யூம், காற்று கூட இல்லாத வெற்றி. அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் வேணும், செய்திகள் வேணுங்கிறதுக்காக கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை உண்டாக்குனாங்க. அதை வச்சு ஒரு 10 நாள் ஓட்டணும். நீங்கள் நான் எல்லாருமே பேசணும். அப்படியெல்லாம் செய்திகளை அடிபட ஆரம்பித்தாங்க. அப்போயே எதிர்பார்த்தது தான். கிளைமேக்ஸில் நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோன்னா அப்படி தமிழ்நாடே ஆச்சரியத்தில் முடிக்கணும்னாங்க. யாரும் ஆச்சரியப்பட முடியல, ஒரு இதுவும் இல்லை. ஓஹோ பழைய கருப்பன்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அண்ணாமலை அவர்கள் பதவி விலகுனாதான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் வச்சதாகவுமே ஒரு பேச்சு வந்திருக்கு. அதே மாதிரி தான் அண்ணாமலையுமே விலகிட்டார். அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அவர் உள்ளே வந்துட்டார். ஸோ அதிமுக கொடுக்குற அழுத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா காலையிலே வந்துட்டார். 12 மணி வரல அமித்ஷாவை பார்க்கறதுக்கு பழனிசாமி வரல. என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு பழனிசாமி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார் வான்ட்டார். கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டை யார் வச்சுட்டு பண்ணார்? அண்ணாமலை இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. அண்ணாமலை இங்கே தான் இருப்பார், மரியாதை கூட்டணி சொல்லு அப்படின்னாரு. தொண்டு செய்யும் அடிமை சுதந்திர நினைவோடனா என்ன பண்ணார்? சரிங்க ஐயா, ஐயா பார்த்து சொன்னால் சரி. எல்லா சேனல்லையும் சொன்ன ஒரே பாயிண்ட் தான். கையை அப்படி வச்சுருப்பார். யார் பதவியில் இருக்காங்களோ அந்த கால் தான் பிடிச்சிக்குவார். அவ்வளோதான். இப்போ சசிகலா காலை பிடிச்சிருந்தாரு, இப்போ அமித்ஷா காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை அவர் பொசிஷன் கரெக்டாக இருக்குது. என்ன ஒன்றும் பண்ணிடாத, நீ என்ன வேணா பண்ணு. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தானே இது பண்ணார். அதுக்கப்புறம் எங்கே போய் மூஞ்ச பார்த்தீங்கல்ல, கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாரி உட்காந்துருக்காரு. மூஞ்சு உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்களே சார். ரொம்ப வேற என்ன பண்ணுறது? இதில் உங்களுக்கு விருப்பமானது 1001 படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா, அதாவது ஹீரோயின் 2 பேரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். நம்பியார் வழக்கப்படி நம்பியார் தான் இது பண்ணியிருப்பார். வேறு வழியில் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். எங்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி 2 பேர் இது பண்ணுவாங்க. நன்றாக இருங்கள் அப்படிம்பாரு. அது மாதிரி ஏற்றுக்கிட்டேன் வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? முடியாது சொல்லுவார். அண்ணாமலை இருக்கார், அவர் அனுப்புங்க, அப்புறம் சொல்கிறேன் சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லலை?
அவரை வச்சுட்டே சொல்கிறீங்க எங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? கூட இருக்கிற தொண்டர்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை, என்னங்க அவரை வச்சுக்கிட்டு சொல்கிறது இந்த தைரியம் யாருக்கு இருக்குது? ஆனால் இதுக்கு விளக்கமே வேற கொடுத்துருக்காங்கல்ல. அப்படிலாம் எந்த ஒரு அதிமுகவும் எந்த ஒரு நிபந்தனையும் எங்ககிட்ட வேறு வைக்கல. என்ன பண்ண முடியும்? நிபந்தனை வச்சு அனுப்பிச்சிருவேன். நிபந்தனை வச்சா போயிருப்பார் அவர். நிபந்தனை வச்சிருக்க முடியுமா? போயிருப்பார் அவர். அதான் இல்லைன்னு ஆகி போச்சு. 12 வரலையும் எடுத்து பார்த்தேன். அவர் இருப்பார், வரியா இல்லையானாங்க வந்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார், இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து அவங்க கூட்டணியில் வந்து முதல்ல அதிமுக வந்து சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட கேட்கும்போது அமித்ஷாவை சந்திப்பீங்களான்னு சொல்கிறதுக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் சந்திக்கவும் இல்லை. ஸோ இதில் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அவர் அமித்ஷா அங்கே போய் எல்லாரும் ஒன்றா சேருங்கன்னு சொன்னால் சேர்ந்தவன் 4 பேர்த்தையும் சேர்த்து அவங்க எலெக்ஷன் நிற்பாங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறது 4 பேர் தானே, வேறு யார் இருக்கா? தொண்டர்கள் யாரும் கிடையாது, தலைவர்கள் இருக்காங்க, அந்த எம்எல்ஏக்கள் ஒரு 50 பேர் இருக்காங்க. மொத்தமாக 2100 பேர்மா அந்த கட்சியில். அது அதில் இவங்க வேணான்னுட்டாங்க, 4 பேர் போயிட்டாங்கன்னா குறைஞ்சி போத்துருக்கு. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்றா சேர்த்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய இதில்லை. அதை வச்சுட்டு ஒரு வாரம் ஓட்டுவாங்க. ஓபிஎஸ் சேருவாரான்னு சொல்லி அதை ஒரு கேள்வி கேட்டு அதை ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேசிட்டு அது ஒரு வாரம் ஓட்டி இப்படியெல்லாம் விளம்பரம் எலெக்ஷன் வரலும் கொண்டு வந்து அதை கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம். இன்றைக்கே வந்து எல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்க, ஒரே நாளில் செய்தி முடிச்சு போடுது. அதுக்கப்புறம் தொடர்றதுக்கு செய்தி இல்லை. ஓபிஎஸ் சேருவாரா, ஓபிஎஸ் மறுப்பு, ஓபிஎஸ் போர்க்கொடி, அது சசிகலா போர்க்கொடி, இதெல்லாம் இன்னும் அடுத்து அப்படி வர செய்தி, இதெல்லாம் வச்சு தான் செய்திகள் கொண்டு வரணும். இதில் வந்து பலி வாங்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா விஜயும் சீமானும் இப்போ அடிபட்டு போயிட்டாங்க. இதில் வந்து அவங்க 2 பேர்த்தை ஓரம் கட்டிட்டாங்க. சீமானை ஏறத்தாழ அவுட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை போட்டிருக்கு. விஜய் வந்து ஒருவேளை எலெக்ஷன் நெருங்கும் போது அவர் வந்து பெருசாக கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம். அது ஒரு சர்ப்ரைஸ் பாக்கெட். விஜய் இப்போ இதை குறித்து வந்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. அதே தான், அது தான் இருக்கிறதா காட்டி வருதெல்லாம் வந்து இப்போதைக்கு விஜய்க்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது. அவர் எலெக்ஷன் நெருங்க தான் அந்த அக்டோபருக்கு மேலே தான் விஜய் தன்னுடைய முக்கியத்துவம் இருப்பாங்க. கதாநாயகன் வந்து கடைசி சீனில் ஃபைட்டு வர சீன், அதுதான் டிப்பிக்கல் சினிமா. அந்த உண்மையெல்லாம் கதாநாயகனுக்கு தெரிஞ்சு கதாநாயகை காப்பாற்றுறதுக்கு போகிற சீன் அப்போ தான் வரும். அது வரலும் கதாநாயகி வெளிலங்கிட்டு தான் இருப்பான். அது மாதிரி அது சினிமா அப்படியே சினிமா மாதிரி எடுத்துக்கிட்டு விஜய் வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது அவர் வந்து வெளியே விட்டு ஒரு பரபரப்பு உண்டாக்கி அந்த பரபரப்பினால் தான் ஜெயித்தது அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்கு. இப்போ கூட இதை வச்சுக்கிட்டு ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் போடுவாங்கல்ல கருத்து கணிப்பு. அது கூட்டணி சேர்ந்ததால் பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்தது, இமயமலையில் இருந்தது இன்னைக்கு வந்து சந்திரமண்டலத்துக்கே போயிடுச்சு அப்படின்லாம் போடுவாங்க. சார், இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணியை பற்றி பார்க்கும்போது இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க 1998 அப்புறமா. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்ததுக்கப்புறமா இந்த கூட்டணி வந்து வந்திருக்கு. இந்த ரெண்டுக்கும் எப்படி ஒப்பீடு பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஜெயலலிதா கூட்டணி கூடாதுன்னு சொன்னாங்களே, கூட்டணி தான் சாகும்போது கூட்டணி தான் இருந்தாங்க. என்ன அவங்க நாக்கில் சனி பூந்துச்சு, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு தான் பரப்பன அக்ரஹாரம், ஏவன் குற்றவாளி, அப்புறம் ஜெயிலு, அப்புறம் மருத்துவமனை, சுடுகாடுன்னு போச்சு. அன்னைக்கு போனவங்க தானே மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அன்னைக்கு போனவங்க தானே. ஆனால் அப்போ அவங்களவே வந்து அண்ணாமலை விமர்சிச்சிருந்தாரு, ஊழல் செஞ்சுட்டு போயிட்டு வந்தவங்க. அந்த அளவுக்கு காலமாக போச்சு. அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து மறந்துட்டு எப்படி இப்போ டெல்லியில் வந்து அதிமுக ஆஃபீஸுன்னு பழனிசாமி திமுக ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் திறந்தாங்கம்மா. அதில் பழனிசாமி ஃபோட்டோ மாத்திரம் தான், ஜெயலலிதா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. ஏன்னா அமித்ஷா சொன்னால் தான் அங்கே வைக்க முடியும். அமித்ஷா ஃபோட்டோ மாட்டுறதுக்கு அடுத்த காலியை வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. கட்சி அமித்ஷா தலைமைக்கு போயிடுச்சுமா. அப்போ ஒரு பேச்சுக்காக தான் வந்து இப்போ தேசிய அளவில் மோடி அவர்களும் வந்து மாநில அளவில் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறதெல்லாம். தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு அவர் பாஜகவுடைய தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு அதிமுகன்னு பேர், அதுக்கு பிரான்ச் மேனேஜராக பழனிசாமி இருக்கிறாரு. மற்றவங்களாம் ஒர்க்கர்ஸ், கேஷியரு, அக்கௌண்டன்ட்டு, இந்த மாதிரி மற்றவங்களாம் இருக்காங்க. அதனால மறைமுகமாக பார்க்கும்போது இதுக்கும் தலைவர் வந்து மறைமுகமாக இல்லை, நேர்முகமாக தான். அதான் தெளிவாக இருந்தோம். வரியா என்ன வந்துட்டாங்க ஐயா, கூட்டணி என்ன, அதாவது சரிங்க, அதான் சரிங்க, கையை தூக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு, முடிஞ்சு போச்சு. என்ன அவரை பேச விட்டாங்களா? அதாவது யார் முடிவு எடுத்தது? பொதுக்குழு வந்து உட்காந்துச்சா? அமித்ஷா இந்த மாதிரி பேசுகிறாருன்னு பொதுக்குழு கூட்டினார். அவர் ஒன்றுமே கூட்டல, அவர் சொன்னார், சேர்ந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனி இதில் முதலாளி வைக்கிறது சட்டம். அவ்வளோ. இப்போ இந்த கூட்டணியால் யாருக்கு சார் லாபம்? பாஜகவுக்கு லாபமா இல்லை அதிமுகவுக்கு லாபம்? பாஜகவுக்கு தான் லாபம். இல்லாத கட்சிக்கு ஒரு ஆள் இருக்கிறதா காட்டி அவங்க ஆட்களை அவங்க நியமிச்சுக்குவாங்க. ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சிகள் அவர் அமித்ஷா இறங்கிட்டார். நாம் எதாவது கேட்ட போகிறோம். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை பார்த்தீங்களா? வாக்கேந்திரத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது, பாதுகாப்பாக இருக்கிறது. என்னத்துக்கு இன்றைக்கி சொல்கிறேன்? இப்போ எங்கே எலெக்ஷன் நடக்குது, என்னத்துக்கு பார்த்து சொல்கிறேன்? எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற. அப்படி நாங்கள் வாக்கேந்திரமெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்.
தேர்தல் முடிவெல்லாம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க அவ்வளோதான். கூட்டணி உறுதியாகி விட்டதுனால கீழே வாக்கேந்திரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஒன்றா பார்த்துக்க வேண்டியது. இந்த கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சாமே, அதனால் வந்து திமுக வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேர்மையாக நடந்தாக்கா பயப்பட வேண்டியது இல்லைம்மா. வாக்கேந்திரத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது அப்புறம் பயப்படாமல் என்ன பண்ண முடியும்? ஓ, அதுக்காக தான் திமுகவுடைய பயமே. வேற என்ன? தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு இந்தியா முழுவதும் எங்கேயும் கிடைக்காது. இந்தியா முழுவதும் எந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க? தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லா இடத்துலையும் அவங்க தோத்து போவாங்க தான் வந்தது. எந்த இடத்துல அவங்க தோத்தாங்க? அப்போ மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு பயம். மக்கள் வாக்களிக்கிறது வேற, அது உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு போறீங்க. அமித்ஷா வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காரு ரிசல்ட், அதுதான் கடைசியில் வரும். அதை வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. இந்தியாவில் நடக்கிற தேர்தலுங்கிறது வந்து ஒரு ஜனநாயக கூத்து, தமாஷ், வேடிக்கை, திருவிழா மாதிரி, கும்பமேளா மாதிரி. இல்லை, இப்போ அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ திமுக மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. உதாரணத்திற்கு வந்து பொன்முடி அவர்களுடைய சர்ச்சை பேச்சு கூட வந்து அதுவும் வந்து ஒரு காரணம். நிறைய வந்து ரெய்டு, ஊழல் வழக்கெல்லாம் சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு அதிருப்தியை கொடுக்கறதுனால, இந்த கூட்டணி இணைகிறதுனால இந்த கூட்டணி பக்கம் வந்து மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். வேறு என்ன? அது இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வேறு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? நாளைக்கு கேட்பீங்கல்ல, திமுக என்ன பண்ணிச்சுன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டாக்கா அடித்தட்டு மக்களை ஏமாற்றிடலாம். இப்போ 3%காரங்க பத்திரிகை வச்சு ஏமாற்றலாம். உங்களை மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? மேல்நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. சில சமயங்கள் என்ன ஆகுனாக்கா, தேர்தல் எமர்ஜென்சி வந்து ஏன் எடுத்தாங்கங்கிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் வந்து அகில உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் துறைமுக தொழிலாளர். ஜார்ஜ் பெர்னாண்டஸை இந்த அம்மா வந்து எமர்ஜென்சியெலாம் கைது பண்ணி ஜெயிலில் தள்ளிடுச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை துறைமுகங்கள்லையும் தொழிலாளர்கள் இந்திய கப்பல் வந்துன்னா இறக்காதட்டாங்க, ஹேண்டில் பண்ணாதீங்கட்டாங்க. ஒரு ஹார்பரில் கூட இந்திய கப்பல் உள்ளே நுழைய முடியல. கப்பல் கப்பல் நீங்கள் நான்மா ஓட்டுவோம், கோடீஸ்வரம் தான் ஓட்டுவோம். தொழிலதிபர்களாக வந்தாங்க, ஏமா உன்னை ஆட்சியில் உட்கார வச்சு எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா எங்கள் கப்பல்லாம் போய் நின்று இருக்குது, நீ என்ன விளையாடுறியா? முதல்ல எமர்ஜென்சி எடுத்து பெர்னாண்டஸ் இது பண்ண. அதனால தான் எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ண வேண்டியதாக போச்சு. உலக அழுத்தம் அது மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்கா, ட்ரம்ப்புக்கிட்ட போய் உட்காந்தாரு. எப்படி உட்காந்துருந்தார்? பழனிசாமி நேற்று அமித்ஷா கிட்ட உட்காந்துருந்த மாதிரி தானே உட்காந்துருந்தார். என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே போஸ்ட் தான். அங்கே ட்ரம்ப்புக்கிட்ட இவர் உட்காந்துருந்தது, அமித்ஷா கிட்ட பழனிசாமி உட்காந்து, ரெண்டும் ஒரே போஸ்ட் தானே. அவருக்கு இங்கிலீஷ் வர நானே பேசுகிறாங்கிறாரு. அதை விட எனக்கு கேவலம், பதில் தெரியல கேட்ட கேள்விக்கு. அதே தான் இன்றைக்கி நிலமை. இதில் அப்பப்போ தனியாக வேறு சந்திச்சு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தனியாலாம் பேசிட்டு தான் அதெல்லாம் வந்துருக்குது. எல்லாம் பேசுகிறேன், வேறு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஷோ ஒன்று பண்ணுன்னு இருக்காங்க, அதனால் சாயந்தரம் வரலைங்கிற மாதிரிலாம் ஷோ இது பண்ணு. அண்ணாமலை ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அண்ணாமலை தான் இருப்பார். அவர்களை தான் நீ ஒர்க் பண்ணுன்ட்டார், அவ்வளோதான். இதில் வந்து முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது திமுகவை பற்றி விமர்சனங்கள் தான் அதிகமாக வச்சுருந்தார். உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னு வரும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழுக்காக, தமிழகத்திற்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் சொல்லி தான் ஆகணும், யாருக்கும் தெரியாதில்ல, அவர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். தினம் இன்றைக்கி வந்து செய்தி பேப்பரில் மோடி இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்கிறாரு, கேட்டுக்க வேண்டியது தான். நமக்கு தெரிஞ்சாலும் கேஸ் சிலிண்டர் வேலை ஏறி போனது, ஜிஎஸ்டி கட்ட முடியாமல் தடுமாறுறது, நீட் தேர்வில் இடம் கிடைக்காம போனது, இப்படி தான் நமக்கு தெரியுது. ஒழிய விளம்பரத்தில் தானே இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதான் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீட் தேர்வு அப்போ வித்ட்ரா பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அது அதிமுகவில் வந்ததுன்னு சொல்ல போகிறாரு. அப்படி தான் போகுது. எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் அவங்க இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே அவங்க ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அவங்க நம்பி இருக்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தோட வாக்கேந்திரங்கிறத வந்து இன்றைக்கி வாக்கேந்திரம் வந்து ஒன்றுமே தப்பு பண்ணாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது வந்து வாக்கேந்திரம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வாக்கு இயந்திரம் அப்படின்றத தாண்டி திமுகவுமே வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், பதில் சொல்லித்தான் ஆகணும். இதில் என்ன இருக்குது? குற்றஞ்சாட்டினாக்கா அது பதில் சொல்லித்தான் ஆகணும். அதில் முக்கியமாக அந்த போக்குவரத்து ஊழல், மின்சார ஊழல், அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் ஊழல், இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து திமுக தரப்பில் இருக்குது. இருக்கத்தான் செய்யும், ஊழல் இருக்கத்தான் செய்யும். தேன் எடுத்தோம் பாருங்க, எனக்கு நக்காமல் இருக்க மாட்டான். அரசு இயந்திரத்தில் பற்றி ஜனநாயகத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோன்னா, குறைகள் குறைவானது, குறைகள் அற்ற இல்லை, குறைகள் இல்லாத இல்லை, குறைகள் குறைவானது. கேள்வி கேட்குற உரிமை உள்ள ஒரே அரசாட்சி முறை வந்து ஜனநாயகம். மன்னராட்சியில் கேட்க முடியாது, சர்வாதிகார ஆட்சியில் கேட்க முடியாது. ஜனநாயகத்தில் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அதை வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுவும் போயிடுச்சு. கேள்வி கேட்குற உரிமை போயிடுச்சு, ஜனநாயகமே போயிடுச்சு. நமக்கு திமுக மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்குது, எல்லாம் இது பண்ணிட்டு போங்க. யார் இல்லைன்னா இருக்குது.
டாஸ்மாகெல்லாம் கண்டிப்பாக ஊழல் இருக்கத்தான் செய்யும். இருந்ததுனால தானே கள்ளச்சாரம் எங்கேயாச்சும் ஒரு 30 பேர் செத்தான். சரி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்களுடைய பிளான் வந்து பெரிதளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போவும் வந்து முதல்ல வந்து அவர் தானே போய் சந்திச்சிருக்காங்க. இந்த பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சில பேர் இருக்காங்கம்மா. எங்கே எது நடந்தாலும் இது என்னால் தான் நடந்துன்னுவாங்க. கல்யாணம் நடக்குது, அங்கே புரோகிதர் வந்து உட்காந்து கல்யாணம் அவனாலே நடக்குது. சடங்கு செய்யறதுக்கு வந்த ஆள் இதை வச்சுக்கிட்டு அந்த ஆள் திருப்பி நடுமிந்தில் ஒரு கதை விட்டார். ரஜினிகாந்தை வந்து நான் பாஜகவை சேர்த்துருவேன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஐயரே என்ன அப்படின்னா போயிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆடிட்டர்மா இவங்களுக்கு, அவ்வளோதான். அவர் அதை வச்சுட்டு தான் தன்னை செல்வாக்கை வச்சுக்கிட்டு இது பண்ணி பார்த்தாரு. அவர் யார் ஒரு குருமூர்த்தி? அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் மாதிரி ஆட்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியுங்கிறத தவிர எங்களுக்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. அவர் தெரியாது. சும்மா ஒரு வெறும் பிம்பத்தை வந்து கட்டமைக்கும். அந்த சீசனில் வருவாங்க கரெக்டாக எலெக்ஷன் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நானும் இருக்கிறேன்னு காட்டிக்குவாங்க. ஃபோட்டோவில் தலையை விட்டுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நானும் இருக்கிறேன்னு காட்டிக்குவாங்க. சரி சார், இப்போ அண்ணாமலை அவங்களுடைய இடத்துக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர் வந்திருக்காரு. அவருடைய வருகை வந்து எப்படி இருக்குது சார்? நயினார் நாகேந்திரன் ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன் என்னை பொறுத்த எனக்கு தெரிஞ்ச அளவில். அவர் அது ஒன்று தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவருடைய செயல்பாடுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. முக்குளத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவை முறைச்சிக்கிட்டு வெளியில் இருக்கிறதுனால முக்குளத்தோரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்கலாம். அவருடைய செயல்பாடுகள் போக போக தான் தெரியும். ஆனால் அவர் ஏற்கனவே இருந்திருந்தாலும் கூட இப்போ அண்ணாமலை வந்து வந்ததுக்கப்புறம் இருந்த இம்பேக்டை விட அவங்களோட இம்பேக்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே சார் இருக்குது. அப்படி இருக்கும்போது இனிமேல் அண்ணாமலையினுடைய எச்ராஜா பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லாரும் பண்ண முடியாதுமா. அதெல்லாம் கேவலமான பாலிடிக்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும். இன்றைக்கி உங்கள் ஜென்ரேஷன் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசினாக்க எங்கள் காலத்தில் சமூக புறக்கணிப்பே பண்ணியிருப்பாங்க. ஏமா சொந்த கட்சியை சேர்ந்த உடனே வச்சு ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறாரு. ஏதாவது கேள்வி கேட்டாக்கா வா ரூமுக்கு வா ஒண்டியே ரிப்போர்ட்டர் என்ன சொன்னார், என்ன கேட்டால் வா ரூம் வா வா பேசலாம் வா அப்படின்னு இப்படி மிரட்டல் பாலிடிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி எச்ராஜாவும் தான் பண்ணார். இப்படி தான் அவருடைய பேச்செல்லாம் அரசியல் ரீதியாக அவங்க என்ன பேசியிருக்காங்க, கொள்கை ரீதியாக என்ன பேசியிருக்காரு அண்ணாமலை. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த கொடுமைக்கு காரணம் அவருக்கு கவர்னர் கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது கொடுமை. கவர்னர் தான் பதில் சொல்லணுங்கிறது கூட தெரியாத ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டார். தமிழ்நாடு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுதான் அவருடைய அரசியல் அறிவு. கர்நாடகாவில் 40 தொகுதியை கொடுத்தாங்கம்மா பொறுப்புன்னு. அந்த 50 தொகுதியிலையும் தோத்துச்சுங்க பாஜக. அதனால தான் கர்நாடகாவில் ஆட்சியே போச்சு. அங்கே இருக்கும்போது என்ன சொன்னார், நான் தமிழனாக பிறந்திருந்தாலும் எனக்கு கன்னடம் தான் தாய்மொழி. கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னு வந்தாள். ஊருக்கு வேஷம் போடுவார். அந்த ஸ்டண்ட்டெல்லாம் நயினார் நாகேந்திரன் மாதிரி இப்போ டீசெண்டான நாகரிகமான அரசியல்வாதிகளாக செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அரசியல் போயிருக்கிற நேரத்தில் நயினார் நாகேந்திரன் எடுபட வரங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகன்னு ஒன்று இருக்குன்றதே பெரிய. எனக்கெல்லாம் ஏமா பேர் வந்தது. அண்ணாமலையும் சீமானு இல்லைன்னா நான்லாம் எங்கே என்ன எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வங்களாச்சு. அவங்க உளரலைன்னா நான்லாம் எப்படி பேசியிருக்க முடியும்? காமெடி பீஸ் அவங்க அவங்களால தானே எனக்கு பொழப்பே நடந்தது. அவங்க பண்ண காமெடியை எடுத்து சொன்னது தானே நான் வந்து அந்த காமெடி சின்ன திருப்பி சொல்லி தானே நான் அவர் கவுண்டர் பண்ணி மாதிரி நாங்களாம் செந்தில் மாதிரி இருக்கோம். இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குமா சார்? நயினார் நாகேந்திரன் மேலே இருக்கிற பலவீனம் என்னன்னா ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியன். அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய பலவீனம். ஆனால் அது வந்து பாஜகவில் எடுப்படுமா? பாஜக போன்ற ஒரு கட்சியில் டீசெண்டாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் அதை யோசிச்சு தானே அவர் வந்து எடுத்திருப்பாங்க. முக்குளத்தோருக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக இது பண்ணிட்டாங்க. இந்த காம்பன்சேஷன் வந்து ஜாதி அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அண்ணாமலை போயிட்டார் நீங்கள் நினைக்காதீங்க. அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது ரூபத்தில் அவர் வந்து உள்ளதாக இருக்கும். இல்லை, ஒருவேளை முதல்வர் ஆகிற பட்சத்தில் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதெல்லாம் அதை பதவி வர்றதெல்லாம் அப்புறம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் அவர் வந்து வச்சு வேறு எதாவது பண்ணுவார். அவருக்கு கீழே தான் பழனிசாமி வேலை செய்வார். அதில் எந்த சந்தேகமும் வச்சுக்காது. அண்ணாமலை கீழே தான் பழனிசாமி வேலை செய்வார். ஆனால் பதவியின் அடிப்படையில் மட்டும் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சும்மா சொல்லுவாங்க. அண்ணாமலை கீழே தான் பழனிசாமி வேலை செய்வார்.